அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து பட்டர் சிக்கன் செஞ்சுருக்கேங்க. வாங்க, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2-3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும் எண்ணெய். பல்லாரி வெங்காயம், பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் 3 வெட்டி வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிடணுங்க ஆனியன்த்தை. நல்லா ப்ரௌன் கலர் வரணும், அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த வெங்காயத்தை நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. சிக்கனு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ 1/2 கிலோ சிக்கனை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. அது வந்து எலுமிச்சம்பழம் நான் புழிஞ்சு விட்றேன். தயிர் வந்து 2 மேய்ச்சக்கரண்டி இருக்குது, அதை போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்குன்னா மசாலா நல்லா பார்த்தலாம் பாருங்கள். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், மல்லித்தூள் 2 மேய்ச்சக்கரண்டி வச்சுருக்கேன். மல்லித்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் சிக்கனில். இப்போ எடுத்து வந்திருக்கேன் நம்ம ஆனியன் இருக்குல்ல, அதை அதில் பாதி இது சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து 2 மேய்ச்சக்கரண்டி மெல்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் போடுறேன். கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு எல்லா சிக்கனும் வரா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற விடணுங்க. எப்போதும் போல் செய்யாமல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். பட்டர் சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டாக்கு நான்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ வந்து அரைக்கிறது பாருங்கள். முழு ஜீரகம் 1 ஸ்பூன் போடுறேன். பூண்டு வந்து 2-3 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன், முழு பூண்டு. இப்போ மீதி இருக்கிற ஆனியனை இதில் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சிட்டு வரணும். இப்போ இன்னொரு சட்டியில், அதே சட்டியில் நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். ரெண்டு மேய்ச்சக்கரண்டி பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் காமிக்கிறது வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் காமிக்கிறேங்க மெஷர்மெண்ட்லாம். நீங்கள் கூட குறைச்சி போட்டால் அது இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சிக்கன் கூட எடுத்தாக்க கூட எல்லாமே சேர்த்துக்கணும். பட்டர் நல்லா உருகின பிறகு நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம்.
வேறு எதுவுமே தாளிக்கிறதுலாம் கிடையாதுங்க. வெங்காயமாக ஏற்கனவே நம்ம தாளித்து இதில் போட்டிருக்குறோம். அதனால் தாளிக்கிறதுக்கெலாம் எதுவுமே வேணாம், அப்படியே வேகணும். எல்லாமே இதுலேயும் சேர்த்தாச்சு, சிக்கன்லேயும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணியை காட்டாமல் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்பலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நான் காமிக்கிறேன் திருப்பி. 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா திருப்பி விட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்துருக்கிறேன் வெங்காயம் இருக்குல்ல, அதை பற்றி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு திருப்பி 5 நிமிஷம் வேக வைக்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி போட்டு இன்னும் 5 நிமிஷம் இருந்தாக்க சரியாயிருங்க. ரெடி ஆயிரும், நமக்கு பட்டர் சிக்கன் ரெடி ஆயிரும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், நானுக்கு நல்லாயிருக்கும், புரோட்டாக்கும் நல்லாயிருக்குங்க, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே வச்சாகும். கடைசியாக மல்லி இலை தூவி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்ட்டு இது வரைக்கும் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.